ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs தான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வின்டர் ஸ்பெஷல் ஃபுட் சேலஞ்ச். வின்டர் சீசனில் வந்து நிறைய ஸ்பெஷல் ஃபுட்ஸ் இருக்கும் இந்தியாவில், ஓவரால் பிளேசஸ். அண்ட் ஸ்பெஷலி அது வின்டரில் இன்னுமே அது கன்சியூம் பண்ணுவாங்க. அந்த சீசனலாக இருக்கலாம், ஆரஞ்ச் அந்த அந்த நல்ல கோல்டு வெதருக்கு அந்த கோசியான நல்ல டேஸ்டியான ஃபுட். இன்னைக்கு நம்ம டாப் 4 ரெசிபி தான் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஓவரால் இப்படி இருக்குன்னு. ஸோ சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ் அண்ட் ஆல்சோ ஒரு சூப்பரான ஸ்வீட் டிஷ் தான். அண்ட் இது வந்து இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் டிஷ். நான் என்றைக்குமே வீட்டில் பண்ணதில்லை, எங்கள் அம்மா பண்ணுவாங்க, பட் நான் எப்பவும் பண்ணல. நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம், விச் இஸ் இந்த கேரட் வச்சு கேரட் ஹல்வா. அதுவும் இந்த வின்டர் சீசனில் வந்து கேரட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிடைக்கும். ஸோ இந்த கேரட் வச்சு சூப்பராக ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஹல்வா தான் பண்ண போகிறோம். இப்போ அங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேரட்டை லைட்டாக சீவிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த கிரேட்டர் வச்சு நல்லா கிரேட் தான் பண்ண போகிறோம். நான் ஒரு 3 கேரட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரா 2 இன்னும் கேரட்ஸ் எடுத்திருக்கேன், பிகாஸ் 3 கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இன்னும் நான் 2 எடுத்திருக்கேன். இந்தியாவில் வந்து கேரட்ஸ் இந்தியாவில் வந்து வின்டர் சீசன்னாலே இந்த கேரட் ஹல்வாவோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நிறைய ஹவுஸில். அண்ட் ஸோ இதில் நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் சீசனல் வேறு நிறைய வைட்டமின்ஸும் இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அண்ட் பாடிக்கு கொஞ்சம் நல்ல வார்ம்த் கொடுக்கும். அண்ட் நல்லா சுட சுட சாப்பிடும்போது நல்லா ஒரு கம்ஃபர்டிங்காக இருக்கும். ஸோ சூப்பராக கேரட் கிரேட் பண்ணியாச்சு நல்லா குட்டி குட்டியாக. இப்போ நம்ம ஒரு கடாயில் கீ ஊற்ற போகிறோம். அயன் கடாய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் நான் அயன் எடுத்திருக்கேன், பிகாஸ் அயனில் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அயன் கடாய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம கீ ஊற்ற போகிறோம். கீ கொஞ்சம் நிறையவே ஊற்றணும் நம்ம. இப்போ இதில் வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி நம்ம ஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்லேயே வீடு ஃபுல்லாக நல்லா கமகமான மணக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 300 ml மில்க் அண்ட் வாட்டர், ஒரு 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அது நல்லா குக் ஆகணும். அப்போ வரைக்கும் நம்ம கொஞ்சம் நட்ஸ் வந்து கட் பண்ணி வைக்கலாம். நான் வந்து பிஸ்தா, அப்புறம் ஆமண்ட் அண்ட் கேஷ்யூ, இது 3மே கொஞ்சம் கட் பண்ணி வைக்க போகிறேன் நல்லா குட்டி குட்டியாக. அது வந்து கெட்டியாக அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாக தான் ஆகும். நல்லா வத்தி வரணும். ஸோ அந்த ஸ்டேஜில் நான் காமிக்கிறேன். இப்போ இந்த ரெசிபி வந்து நிறைய பேர் குயிக்காக ஈஸியாக பண்ணணும்னா அவங்க டைரெக்டாகவே குக்கரில் இந்த மாதிரி கிரியேட் பண்ண கேரட்ஸ் போட்டு ஒரு மாதிரி குக் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அது குக் ஆனதும் நல்லா மேஷ் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணிடுவாங்க. பட் நம்ம வந்து ஆத்தென்டிக்காக பண்ணுறோம். நல்லா ரெடியூஸ் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் மட்டும் இந்த எக்ஸ்ட்ரா ரெடியூஸ் ஆகணும். நல்லா ரெடியூஸ் ஆகிட்டு இப்போ இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். ஏலக்காய் பவுடர், கேரமலைஸ்ட் ஆகிட்டு இப்போ வந்து இந்த கோவான்னு சொல்லுவோம், இந்த மாவா மாதிரி இருக்கும், இதை தான் எப்படி ஆட் பண்ணணும். கோவா நல்லா ஆட் பண்ணிடணும். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இன்னுமே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ப்ராப்பராக ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் கொஞ்சம் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அது இப்போ நான் சர்விங் பவுலில் தான் எடுக்க போகிறேன். சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. ஸோ இது சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ சாமிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குது. அந்த அந்த கீ, அப்புறம் அந்த நம்ம மாவா போட்டிருக்கோம், அந்த மாவா, அப்புறம் அந்த கேரட்டோட டேஸ்ட்
ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. 100 மார்க்ஸ் தருவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக சாப்பிடுங்க. இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. இது எப்படியும் இன்னைக்கு நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். நான் நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்குறேன். சூப்பர் டிஷ் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் டிஷ் தான் இந்த குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸான தால் டோக்லி தான். பட் அவங்க வந்து தால் டோக்லி கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் கொஞ்சம் சால்ட்டி அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சால்ட்டியாக தான் பண்ண போகிறேன். நான் அதில் ஸ்வீட் ஆட் பண்ண மாட்டேன். அண்ட் அது வந்து ரொம்ப வார்மாக சூப்பராக இருக்கும். ஒரு பருப்பு வச்சு ஒரு சப்பாத்தி மாதிரி பண்ணி அப்புறம் அதை கட் பண்ணி அந்த பருப்பில் போட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ காமிக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமை மாவு தான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அண்ட் இதில் வந்து நம்ம கடலை மாவு ஆட் பண்ண போகிறேன். டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி, சால்ட், வார்மோ, இது மாதிரி நல்லா நீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் தோரம் பருப்பு வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ தோரம் பருப்பு இருக்குது இப்போ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு, ஸோ அதுவும் நம்ம வச்சுப்போம். இப்போது நெக்ஸ்ட் கொஞ்சம் கார்லிக் தான் நிறைய உரிச்சு வைக்கணும். ஸோ அதை நான் குயிக்காக உரிச்சு வச்சிருவேன் இப்போ. ஸோ இந்த கார்லிக் வந்து மேலே உள்ள கவர் லைட்டாக எடுத்துட்டு, இது கவரோட தான் இருக்குது, பட் மேலே உள்ள எக்ஸ்ட்ரா ஸ்கின் எடுத்துட்டு இப்போ நம்ம இப்படி 1-2 இப்படி இடிச்சு தான் வைக்க போகிறோம் கவரோட. இப்போ நான் படையை வச்சுட்டேன். கடுகு, ஜீரா, கார்லிக் நல்லா ப்ரௌன் ஆகணும். சில்லி ஸ்ப்ளிட் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்ட் காயம், டர்மரிக் பவுடர், பாயில்டு தால், பருப்பு ஊற்றிடலாம். ஸோ நம்ம பருப்பு வந்து பாயில் ஆகுது. இப்போ இந்த மாவு நம்ம எடுத்துட்டு சர்க்கிளில் சப்பாத்தி மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். ரொம்ப இது ஸ்லிம்மாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் நம்ம ரெகுலர் சப்பாத்தியை விட. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். காஜு கத்லி ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். பெரிய நைஃப் எடுத்துட்டேன். இப்போ இது நம்ம ஒரு பீஸ் அதில் பருப்பில் போடுறோம். பீசஸ்லாம் எடுத்து நம்ம அந்த பருப்பில் தான் போட போகிறோம். இப்போ இது நல்லா குக் ஆகணும் ஒரு 10 மினிட்ஸ். தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் சூப் மாதிரி குடிக்க நல்லாயிருக்கும். நல்லா குக் ஆகிட்டு நம்ம சர்விங் பவுலில் எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பட்டிங்காக இருக்குது. அண்ட் இந்த ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி இப்படி டாலில் முக்கி, வெரி நைஸ். உங்களுக்கு டால் பிடிக்குன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தால், சாம்பார் அந்த மாதிரி உங்களுக்கு பருப்பு வகை பிடிச்சிதுன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இப்போ வாங்க நெக்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்கலாம். இப்போ வந்து நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க இப்படி பஜ்ஜியும் இருக்கான்னு. ஸோ அது வந்து இந்த பீக்கங்காய் பஜ்ஜி தான். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டிஷ் அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில். ஸோ இது என்னென்னா மோஸ்ட்லி இந்த பீக்கங்காய் சாப்பிட மாட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காது, கூட்டு மாதிரி தான் பண்ணி சாப்பிடுவாங்க. பட் நாங்கள் வந்து இதை ரெசிபியாக கறி மாதிரியும் வைப்போம் சப்பாத்தி ரைஸ் கூட. அண்ட் இதை வந்து பஜ்ஜியாக கூட போடுவோம். ஸோ அந்த பஜ்ஜி எப்படி போட போகிறேன்னு தான் காமிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீக்கங்காயில் இந்த திக் லேயர் இருக்குது, அந்த திக் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஸ்கின் வச்சுருக்கலாம். பட் இந்த ஒரு திக்காக லைனாக இருக்கும், அது மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இந்த
பீர்க்கங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் ரவுண்டாக இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி சைடில் வைக்க போகிறோம். இப்போ நான் எடுத்தேன் கொஞ்சம் கடலை மாவு, உப்பு, டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி, வாமோ, சோடா. இப்போ இதை நம்ம பேட்டரை ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம இப்படி டிப் பண்ணி பஜ்ஜி மாதிரி போட போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்விங் பவுலில் எடுத்துடலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு. ரொம்ப டேஸ்டியா இருந்தது. ரொம்ப உள்ள இந்த இந்த இது எம்டி ஆயிட்டு உள்ள இந்த பார்ட் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும். அண்ட் இது நல்லா கொஞ்சம் லைட்டா கிறிஸ்பியா இருக்கும் வெளியில. ஸோ சூப்பரா இருந்தது. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஈவினிங்லயும் இது டீ கூட காஃபி கூட அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் காம்பினேஷன்ஸ். அண்ட் எஸ், ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா 3 டிஷ்ஷஸ் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் 4th டிஷ்ஷஸ் தான். அதுவும் இந்த லாஸ்ட் 4th டிஷ் தான். அதுவும் இந்த கூலான கிளைமேட்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் மஞ்சாவ் சூப் தான். பட் வீட்டிலே நம்ம எப்படி பண்ணலாம், ரொம்ப ஃப்ரை எதுவும் பண்ணாமல் டைரெக்டாகவே எப்படி பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ வாங்க சூப் பார்த்துடலாம். இப்போ ஒரு குட்டி பாத்திரம் தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆயில் ஊற்றப்போகிறோம். கார்லிக், வெஜிடபிள். நம்ம இந்த மாதிரி ரெசிபி வந்து அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது ஈவினிங் டைமில் ஏதாவது நம்மளுக்கு சூடாக சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி குயிக்காக பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி, சும்மா ஏதோ மாதிரி இருக்காது, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன், அதனால கொஞ்சமாக சிக்கன் எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி. நெக்ஸ்ட் சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், salt, butter. இது இன்னும் ஒரு 10 minutes நல்லா குக் ஆகணும், பாயில் ஆகணும். இது நல்லா பாயில் ஆகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி தான் ஊற்ற போகிறோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை தான் இப்படி ஊற்ற போகிறோம். பட் ஒரு 10 secondsக்கு அப்புறம் தான் நம்ம கிண்டி விடணும். 10 secondsக்கு அப்புறம் இப்படி லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி வரும். ஸ்லோவாக, ரொம்ப ப்ரெஷராக கிண்டக்கூடாது. ஸோ இது இன்னும் ஒரு 2 minutes குக் ஆனதும் நம்ம சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே எவ்வளோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ நான் ட்ரை தான் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப சுடுது. அந்த எக்கோட ஃப்ளேவர், அந்த சாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ எஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண 4 டிஷ்ஷும் ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் எதுன்னு சொல்ல முடியல, பட் அந்த ஹல்வா என்னோட ஃபர்ஸ்ட் நம்பர், என்னோட ஃபேவரட். அண்ட் மற்ற எல்லா 3 டிஷ்ஷஸும் நம்பர் செகண்டில். அவ்வளோ எனக்கு அந்த ஹல்வாவும் பிடிச்சிருந்தது. அண்ட் மற்ற டிஷ்ஷஸும் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.